வந்து விட்டார். உடனே அவர்கள் இருவரும் அந்த விருந்தினரை விரட்டி அடிப்பதற்காக அவர் முன்னால் சண்டை போடுவதைப் போல நடித்தார்கள். அந்த விருந்தினரும் வெளியே செல்வதைப் போல மச்சிலே ஏறி அமர்ந்து கொண்டார். விருந்தினர் போய்விட்டார் என்று நினைத்து கொண்டு மனைவி கணவனை பார்த்து, நான் எப்படி அழுவது போல நடித்தேன் என்றார். உடனே கணவன், நான் எப்படி அடிப்பதைப் போல நடித்தேன் என்றார். உடனே அந்த விருந்தாளி, நான் எப்படி போவது போல நடித்தேன் என்று சொல்லி கீழே இறங்கி வந்து விட்டார் என்று ஒரு கதை உண்டு. முல்லா நஸ்ருதீன் வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு தோசை சுட்டு பரிமாறிக்கொண்டிருந்தார். இன்னொரு தோசை கொண்டு வரட்டுமா என்றார். வந்தவர் சொன்னார், போதும் போதும், ஏற்கனவே 5 தோசை ஆகிவிட்டது, இது 11வது தோசை, யார் தோசையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதை போல இன்றைய விருந்தோம்பல் இருக்கிறது. நாம் ஔவையார் எழுதிய அந்த முக்கியமான பாடலை பார்க்க வேண்டும். மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்து போம் என்றார். ஒருவன் பசியோடு இருக்கிற போது மானம் கல்வி அனைத்தையும் மறந்து விடுவான். அவன் பசியை தீர்த்து கொண்டால் போதும் என்று நினைத்து விடுவான் என்கிற காரணத்தினால்தான் அன்றைய விருந்தோம்பலிலே நாம் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக முகம் தெரியாத மனிதர்களுக்கு கூட உணவை பரிமாற வேண்டும் என்று நினைத்தோம். அதனால்தான் புறநானூற்றிலே ஒரு அற்புதமான பாடல், முன்றில் முஞ்சையோடு முசுண்டை பம்பி பந்தல் வேண்டா பலாத்துங்க நீடல் கைமா வேட்டுவன் கடைதுயில் மடிந்தன பார்வை மடப்பனை தடிப்பிரிதோர் தீர்த்தொழில் தனிக்கலை திளைத்து விடையால் இன்புறு புனர்களை கண்ட மனையால் கணவன் எழுவதும் அஞ்சிக்கலையை பிணைவையின் தீர்தலும் அஞ்சியாவதும் இல்வணங்காமையின் கல்லென ஒழித்து மானதல் பெய்த உணங்குத்தினை வலிசி காண கோடியோடு இதற்கவர்ந்து கொண்டன ஆற நெருப்பின் ஆறல் நாரா தடிய நிறுத்த முடுவல்லூரும் இரும்பேர் ஒக்கரோடு ஒருங்கி இனிது அருந்தி தங்கி செம்போப்பான தங்காது வேண்டுதரு விழுக்கோள் பரிசிலற்கென்றும் அருகாது ஈவன்மை உரைசால் நெடுந்தகை ஓம்பும் ஊரே என்றும். கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், பார்வை மான் இன்னொரு மானோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அவள் காய வைத்த அந்த தின அரிசியை காட்டுக்கோழிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த கோழிகளை விரட்டினால் கணவன் எழுந்து விடுவான். அவனோ யானை வேட்டைக்கு போய் வந்திருக்கிறவன். ஆனால் அந்த பார்வை மான்களும் பிரிந்து விடும் என்பதால் தினை அரிசியை சாப்பிடட்டும் என்று நினைக்கின்ற அந்த இல்லத்திற்கு செல்வாய், அவர்கள் உன்னை விருந்தோம்பி காப்பார்கள் என்று புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது. வருகிறவர்களுக்கு அந்த காலத்திலே கால் அலம்ப தண்ணீர் தர வேண்டும், அது முக்கியம். அதனால்தான் முறுவல் இனிதுரை கால் நீர் மனைப்பாய் போன்றவற்றை அளிக்க வேண்டும் என்பதற்காக கிடக்கையோடு ஐந்தும் என்பதலை சென்றோர்க்கு ஊனோடு செய்யும் சிறப்பு என்று ஆச்சார கோவையிலே ஒரு பாடல் வருகிறது. இவையெல்லாம் அன்றைய விருந்தோம்பல்கள். இன்று ஒருவன் தன்னுடைய காரை ஓட்டிக்கொண்டு சென்றான். அப்பாவி மக்கள், ஒரு குடும்பத்தினர் பசி தாங்க முடியாமல் தங்களுடைய பசியை போக்குவதற்காக ஓரிடத்திலே வளர்ந்த புல்லை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவன் அவர்களை அழைத்தான். இந்த இடத்தில் புல்லை சாப்பிடுகிறீர்களே, பரிதாபமாக என்னுடைய காரிலே ஏறுங்கள் என்று ஏற்றி கொண்டு சென்றான். அவர், எங்கே போகிறீர்கள் என்று, என்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன், அங்கே எங்களுக்கு சாப்பாடு போக போகல. இல்லை, அங்கே புல் இன்னும் நன்றாக வளர்ந்திருக்கிறது, அதனால் உங்களை அங்கே அழைத்து செல்கிறேன் என்று. இன்று விருந்தோம்புவது எப்படி இருப்பது என்பதை நாம் குடும்ப விளக்கிலே பார்க்கலாம். எப்படி விருந்தோம்ப வேண்டும் என்பதற்கான இலக்கணம் இன்று பல இல்லங்களில் மறைந்துவிட்டது. அவர் குறிப்பிட்டதைப் போல எதில் பரிமாறுகிறோம் என்பது முக்கம், இலையில் பரிமாற வேண்டும் என்பது தமிழர் மரபாக இருந்தது. மனிதன் கண்டுபிடித்த முதலில் பயன்படுத்தி தூக்கி எறிகிற பொருள் வாழை இலைதான். அந்த வாழை இலை சுற்றுச்சூழலுக்கு சேதாரம் விளைவிக்காத ஓர் இலை. அந்த இலையை பயன்படுத்தித்தான் தமிழ்நாட்டிலே உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். இன்று பல இடங்களில் நன்றாக சமைத்திருந்தாலும் பரிமாறுவது தெரியாமல் இருக்கிறார். எதை எங்கே வைப்பது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வருகிறவர் சாப்பிடுகிற போது முதலில் காய்கறிகளை மேலே பரிமாற வேண்டும், உப்பை வைக்க வேண்டும், கொஞ்சம் இனிப்பை வைக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் பரிமாறுகிற போது வந்தவர்கள் போதும் என்று சொல்கிறவரை அவர்களுக்கு பரிமாற வேண்டும். அமர வைத்து பரிமாற வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு சில காய்கறிகள் பிடிக்காது. எந்த காய்கறி என்று சொல்லி பரிமாற வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு சிலவற்றில் ஒவ்வாமை இருக்கும்.
அவர்கள் போதும் என்று சொல்கிறவரை பரிமாறி சாப்பிட்டதும் இன்னும் வேண்டுமா என்று பரிமாற வேண்டும். 2 பக்கமும் தண்ணீரை வைக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இன்னும் சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்த வேண்டும். அவர்களாக போதும் போதும் என்று சொல்லும் வரை இன்னும் சாப்பிடுகிறீர்களா இன்னும் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்க வேண்டும். ஆனால் இன்று பல இடங்களுக்கு செல்லுகிற போது ஒன்றை நாம் பார்க்கிறோம். அவர்களாக முடிவு செய்து கொள்கிறார்கள், இவர்கள் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று. எதை எப்போது பரிமாறுவது என்றே தெரியவில்லை. ஒரு கல்வி நிலையத்திற்கு சென்றபோது அங்கே படிக்கிற பெண்களை பரிமாற சொன்னார்கள். அவர்கள் முதலில் தயிர் சாதத்தை பரிமாறிவிட்டார்கள். சரி, தயிர் சாதம் தான் இருக்கிறது போல இருக்கிறது என்று வந்தவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் சாம்பார் வேண்டுமா என்றார்கள், காய்கறி சாதம் வேண்டுமா என்றார்கள், சப்பாத்தி வேண்டுமா என்றார்கள். இப்படி கேட்டு கடைசியில் பரிமாற தெரியாத காரணத்தால் அந்த விருந்தே களையிழந்ததை நான் பார்க்க முடிந்தது. ஒரு காலத்தில் வீட்டில் வருகிறவர்களுக்கு எப்படி பரிமாற வேண்டும் என்பதை சொல்வார்கள். வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேருமே வாசலுக்கு வந்து உறவினர்களையோ விருந்தினர்களையோ வரவேற்பார்கள். நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். உணவு பரிமாறுவது மட்டுமே விருந்தோம்பல் இல்லை. ஒருவரை அன்பாக வரவேற்று அமர வைத்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களை முகம் கழுவ வைத்து அவர்கள் இளைப்பாற வைத்து அவர்கள் செல்லுகின்ற வழியை காட்டி அவர்களுக்கு உதவுவது கூட விருந்தோம்பல். ஒருவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது கூட விருந்தோம்பலின் ஒரு பகுதியாகத்தான் கருதப்பட வேண்டும். இன்று முகம் தெரியாத மனிதர்களை எல்லாம் அழைத்து விருந்தோம்புவதற்கான வசதி இல்லை. ஏனென்றால் மாநகரத்திலே ஜன்னல்களெல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. ஜன்னல்களை திறந்தால் காற்று வருவதை விட களவு தருவது அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் சென்றவுடன் அந்த ஜன்னல்களை அடைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு வீடுமே ஒரு சிறைச்சாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்நியர்களை அவர்கள் நம்ப முடியவில்லை. கைபேசியிலே அழைப்பு வந்தால் கூட தெரியாத எண்ணாக இருந்தால் எடுக்க வேண்டாம் என்று சொல்கிற நிலைமையில் இன்று இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்றைய சூழலில் ஏமாற்று போக்கு அதிகரிக்கிறது. அதனால் புதிய முகங்களை வரவேற்று விருந்தோம்புவது என்று இன்று சாத்தியமே இல்லை. நாம் தெரிந்தவர்களை விருந்தோம்புவதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். உறவினர்களுக்கு விருந்தோம்புவதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். உறவினர்கள் வருவதே இன்று குறைவாக ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் பேருந்து வசதி இருக்காது. நகரத்திலே இருக்கிற உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் தங்கள் பேருந்தை பிடித்து கொண்டு செல்வார்கள். ஆனால் இன்று எல்லோரிடமும் வாகனம் இருக்கிறது. யாரும் இன்னொருவர் வீட்டில் எந்த சமரசமும் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு காலத்தில் உறவினர் வந்தால் நாங்கள் எல்லாம் அந்த உறவினர் வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியாக இருப்போம். ஏனென்றால் அன்று நாங்கள் மாணவர்களாக இருந்தோம். அன்று ஒரு நாள் யாரும் நம்மை படிக்க வற்புறுத்த போவதில்லை. அதனால் மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த உறவினர்கள் பேசுவதை வாயை திறந்து நாங்கள் கேட்போம். குழந்தைகளிடையே அத்தையின் பக்கத்தில் யார் படுத்துக்கொள்வது, மாமாவின் பக்கத்தில் யார் படுத்துக்கொள்வது என்று ஒரு பெரிய போட்டியே ஏற்படும். ஏனென்றால் வந்தவர்கள் புதிய புதிய கதைகளை சொல்லுவார்கள். அந்த கதைகளை கேட்டு அடுத்த நாள் பள்ளியில் நாமே படித்ததைப் போல சொல்லலாம். இவையெல்லாம் அன்று உறவினர்கள் வருகிற போது ஏற்பட்ட மகிழ்ச்சி. உறவினர்கள் வந்தால் பலகாரம் செய்வார்கள். அதில் நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும் என்று சிறுவர்கள் நினைப்பார்கள். இப்படி வருகிறவர்களையெல்லாம் வரவேற்ற காலம் போய் இன்று யாராவது வந்தால் அவர்கள் ஒரு நிமிடம் கூட தங்குவதில்லை. திருமணம் ஒரு காலத்திலே நடந்தால் அந்த ஊர் முழுவதுமே திருமண கோலம் தாங்கும். தெரிந்தவர்கள் வீட்டிலெல்லாம் சென்று உறவினர்கள் தங்குவார்கள், நண்பர்கள் தங்குவார்கள். அப்போது அவர்கள் வீட்டிலே இருப்பதை சாப்பிடுவார்கள். சாப்பிடுவது முக்கியமல்ல, பகிர்வது முக்கியமாக இருந்தது. ஒரு சில பதார்த்தங்கள் தான் இருக்கும், ஆனால் பார்த்து பார்த்து பரிமாறினார்கள். இன்று இலை நிறைய பலகாரங்கள், ஆனால் அந்நிய முகங்கள் பரிமாறுகின்றன, எந்திரத்தனமாக பரிமாறுகின்றன. அவர்கள் பரிமாறுகிற வேகத்தில் வேண்டாம் என்று சொல்வதற்குள் அது இலையில் விழுந்து விடுகிறது. தூக்கி எறிவதுதான் வாய்க்குள் போடுவதை விட அதிகமாக இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே திருமணங்கள் என்பவை திருமண மண்டபங்களோடு இன்று நின்று விட்டதால் உறவுகளும் இன்று திருமண மண்டபங்களோடு நின்று விட்டன. ஒப்புக்கு உறவுகள் இருக்கின்றன. யாராவது வந்தால் ஆசையாக குழந்தைகள் வந்து அவர்கள் அருகிலே அமர்வதில்லை. வாருங்கள் என்று சம்பிரதாயமாக
ஒரு போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு தங்கள் அறைக்குள் சென்று விடுகிறார்கள். தங்கள் அறையை எந்த உறவினர்களுக்கும் தருவதற்கு இன்று யாரும் தயாராக இல்லை. அப்படியே தந்தாலும் தங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒரு விடுதியிலே சென்று தங்கலாம், வசதிகள் முக்கியம் என்று நினைக்கின்ற மனப்பான்மை இன்று வந்துவிட்டது. இருந்ததை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவோம் என்கின்ற நிலைமை மாறிவிட்டது. இலையிலே எப்படி பரிமாற வேண்டும் என்பதை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே கூறியிருப்பார். வாழை இலையினடி உண்பார் வலப்புறத்தில். வாழை இலையவே போடுவதற்கு பல வீடுகளில் தெரிவதில்லை. அடிப்புறத்தை இடது பக்கமாக போட்டு விடுகிறார். வாழை இலையினடி உண்பார் வலப்புறத்தில் வீழ விரித்து காய்கறிகள் சூட வைத்து தண்ணீர் வெந்நீரை தனித்தனியே சொம்பிலிட்டு வெண்சோரிடுமன் மிக இனிக்கும் பன்னியங்கள் முக்கணிகள் தேனில் நறுநையில் மூழ்கிவித்து ஒக்க நின்று உண்டவிடன் சோரிட்டு தக்கபடி கேட்டும் கெஞ்சியும் குறிப்பறிந்தும் ஊட்டிட வேண்டும் தாய்போல் ஒன்றொடியே கேட்டுப்போ என்று குடும்ப விளக்கிலே வருகிறது. முதலிலே காய்கறிகள் பரிமாற வேண்டும், அந்த இனிக்கிற பணியாரங்களை பரிமாற வேண்டும், அதற்கு பிறகுதான் சோறுக்கு இடம். என்றால் என்ன அர்த்தம்? முதலில் நீங்கள் காய்கறிகள் போன்ற சத்தானவற்றை வயிறார உண்ணுங்கள், மீதி இருப்பதில் மட்டும் சோறு இருக்கட்டும். அதிலும் வெந்நீரும் தண்ணீரும் வைக்க வேண்டும். ஏனென்றால் வெந்நீர் தண்ணீரை வைக்க வேண்டும், வெந்நீர் வேண்டும் என்று கேட்டுவிடக்கூடாது. அதனால் அவர்களுக்கு வெந்நீரா தண்ணீரா என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். அவர்களை கேட்க வேண்டும், கெஞ்ச வேண்டும், குறிப்பறிய வேண்டும். அவர்கள் ஒன்றை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்றால், எக்கரியில் நாட்டம் எவர்க்கென்று நீ அறிந்த அக்கரியை மேன்மேலும் அல்லிவை விக்குவதை நீ முன்னிணைந்து நினைப்பூட்ட நீரிருந்த என்று குறிப்பிடுகிறார். எக்கரியில் நாட்டம், அதை அல்லிவை, குறிப்பறிந்து செய், கெஞ்சு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும் என்று. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வட இந்தியாவிலே 2 சகோதரர்கள் அவர்கள் விருந்துக்கு அழைப்பார்கள். அவர்கள் இருவரும் தான் பரிமாறுவார்கள். தட்டிலே நிறைய பலகாரங்களை போடுவார்கள், சாப்பிட சாப்பிட போடுவார்கள். ஒரு கட்டத்திலே போதும் என்று நீங்கள் சொல்வீர்கள், இனிமேல் வேண்டவே வேண்டாம் என்று நீங்கள் கோபமாக பேசுவீர்கள். இனிமேல் என்னால் சாப்பிட முடியாது என்று எடப்போகிற நேரத்தில் அண்ணன் 2 கைகளையும் பிடித்துக் கொள்வார், தம்பி வாயிலே ஓட்டுவார். நீங்கள் திட்டுவீர்கள், அப்போதுதான் நிறுத்துவார்கள். திட்டுகிறவரை விருந்தோம்புவதுதான் எங்கள் பண்பாடு என்று அவர்கள் கூறுவார்கள். இதை போல பரிமாறுகிறவர்களும் இருக்கிறார். அதனால் தமிழ் இலக்கியங்களை படிக்கிற போது நாம் எவ்வாறு பரிமாற வேண்டும், எதை பரிமாற வேண்டும், வருகிறவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அழகாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடவுள்